Hi friends, welcome to Chapathi channel. இன்னைக்கு நம்ம எந்த மசாலாவும் அரைக்காம ரொம்ப ஈஸியா சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு பேச்சுலர் ஸ்பெஷல் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்க போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனோட ஜூஸ், அதோட 500 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்துக்கிட்டு நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு இது இப்படியே இருக்கட்டும். நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த கிரேவியை மண்சட்டியில் செய்ய போகிறேன். எந்த கடாயில் வேணாலும் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். மண்சட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இதை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 ml போல் இருக்கும். சேர்த்துக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. போன்லெஸ் சிக்கன்றதுனால ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ நான் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக நீங்கள் திக்கான தயிர் பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் போல் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி வந்து கிரேவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.